ஒரு நாட்டு பரம்பு மலை ஒரு மிகப்பெரிய அரணாக இருந்தது பாரிக்கு. ஒரு நாட்டிற்கு அரண் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் கொளற்கரியதாய் கொண்ட கூழ்த்தாகி அகத்தார் நிலைக்கு எளியதாம் நீரது அரண் என்று கூறுகிறார். அதாவது அரண் என்பது பகைவரால் பற்றுதற்கு அரியதாய், உள்ளிருப்போர்க்கு வேண்டிய அளவு உணவு உடையதாய், உள்ளிருப்பவர்கள் தங்கி போர் செய்வதற்கு எளியதாய் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இந்த வள்ளுவருடைய இலக்கணத்துக்கு ஏற்ப பரம்புமலை பாரிக்கு மிகச்சிறந்த அரணாக இருந்தது. பரம்புமலை நீள அகல உயரத்திலே வானத்தை போன்றது. அதில் உள்ள நீர்ச்சுனைகள் விண்மீன்கள் போன்றன. அங்கங்கே அருவிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் பார்த்தால் வானத்திலே உள்ள விண்மீன்கள் போல் தோற்றமளிக்கின்றன. அந்த மலையிலே கபிலர் கூறுகிறார், அந்த மூவேந்தர் இடத்துல, அந்த மலையில் நீங்கள் மரங்கள் தோறும் யானைகளை கட்டினாலும், அங்குள்ள இடங்களிலெல்லாம் உங்கள் தேர்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் உங்கள் முயற்சியால் பரம்பு நாட்டை பெற முடியாது என்கிறார். மற்றும் நீங்கள் எத்தனை நாட்கள் போரிட்டாலும் பாரி தன் நாட்டை உங்களுக்கு தரமாட்டான். அதை அடையும் வழியை நான் அறிவேன். சிறிய யாழை செய்து அதை மீட்டி நீங்கள் பாடியும் நாட்டியமாடும் விரலியரும் உங்களோடு ஆடியும் வந்தால் பாரி பரம்பு நாட்டையும் பரம்பு மலையும் ஒருங்கே உங்களுக்கு அளிப்பான். அவர் இவ்வாறு சொல்வதற்கு காரணம், இப்படியெல்லாம் அவர்கள் செய்ய மாட்டார்கள். மூவேந்தர்கள் மானமுடையவர்கள், தன்மானம் உடையவர்கள். அவர்கள் பாணர்களைப் போலவும் இரவலர்களைப் போலவும் வர மாட்டார்கள் என்று நினைத்து அவர்கள் அதே ஒரே வழிதான் பாரியிடத்திலிருந்து எதையும் பெறுவதற்கு என்று கூறுகிறார். ஆனால் மூவேந்தர்கள் பாணர்களைப் போல் பாடிக்கொண்டு விரலியருடன் பாரியின் அரண்மனைக்கு வந்தார்கள். வந்தவர்கள் உண்மையாகவே பாணர்கள் என்று நினைத்து பாரி அவர்களை சந்தித்தான். பாரி அருகிலே வந்தவுடன் மூவேந்தர்கள் அவனை கொலை செய்தார்கள். வாளாலும் வீரத்தாலும் சாதிக்க முடியாததை மூவேந்தர்கள் வஞ்சகத்தால் சாதித்தார்கள். அறத்தின் சிகரம் சரிந்தது. ஈகையாலும் கொடையாலும் பெரும்புகழ் அடைந்தவன் இப்பொழுது தன் உயிரையே கொடுத்து அழியாப்புகள் பெற்றான். பாரி இறந்த பிறகு தாங்க முடியாத துயரத்தால் கலங்கி செயலற்று நீர்வடியும் கண்களோடு பாரியின் இரு பெண்களையும் தகுதியுடையவர்களுக்கு திருமணம் செய்யிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பரம்பு மலையை விட்டு கபிலர் பாரியின் பெண்களோடு வெளியேறினார். அவர்கள் மூவரும் சிறு தூரம் சென்றார்கள். அங்கிருந்து பார்த்தால் பரம்பு மலை தெரிகிறது. அந்த மலையை பார்த்தவுடன் கபிலரின் மனம் துயரத்தில் ஆடுகிறது. தேர்களை வரையாது வழங்கும் இயல்புடைய உயர்ந்தவனாகிய பாரியின் குன்று இங்கிருந்து தெரிகிறது. இன்னும் சிறிதளவு சென்று நின்றவர்களுக்கும் அது தெளிவாக தெரியும் என்கிறார். பாரியுடைய புகழ் எப்படி தமிழகம் முழுவதும் பரவி இருந்ததோ அதுபோல இந்த குன்றும் அருகிலே இருப்பவர்களுக்கு தெரியும், தூரத்திலே இருப்பவர்களுக்கு கூட அந்த குன்று தெரியும். எப்படி பாரியினுடைய புகழ் எல்லோருக்கும் தெரியுமோ அதே போல இந்த குன்று வெகு தூரத்தில் இருப்பவர்களுக்கும் தெரியும் என்கிறார். வேந்தர்களுக்கு கொடியவனாகவும் பரிசலருக்கு இனியவனாகவும் இருந்த பாரியின் குன்றில் ஒரு பக்கம் அருவி ஒலிக்கும், நீர் அருவிகள் ஒரு பக்கம் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. மற்றொரு பக்கம் இறப்போர் கலங்களில் வார்த்த இனிய கள், அவர்களின் கலங்கள் நிரம்பி வழிந்து ஒழுகி அருவி போல் மலையில் உள்ள கற்களை உருட்டி கொண்டு ஒழுகும். அதாவது வந்து கேட்பவர்களுக்கெல்லாம் அவன் கல்லை கொடுக்கிறான். அந்த கல் அவன் வந்து கேட்டவருடைய பாத்திரங்களிலே அவன் கல்லை ஊற்றுகிறான். அந்த கல் அங்கிருந்து வழிந்து ஆறு போல் மலையிலிருந்து ஒழுகி வருகிறது. அது வருகின்ற வழியிலே உள்ள கற்களை உருட்டி கொண்டு வருகிறது என்கிறார். இது புலவருடைய கற்பனை அல்லது புலவர் சற்று மிகைப்படுத்தி கூறுவதாகவே கொள்ளலாம். இருந்தாலும் அவனுடைய மலையும் அவனுடைய நாடும் வளமானது என்பதைத்தான் இது குறிக்கிறது. இதையெல்லாம் நினைத்து கபிலருடைய மனம் வருந்துகிறது. கபிலரைப் போலவே பாரி மகளிரும் பரம்பு மலையையும் தங்கள் தந்தையும் இழந்ததை நினைத்து வருந்துகிறார்கள். அவர்களுடைய வருத்தம் ஒரு பாடலாக வெளிவருகிறது. அடுத்த ஸ்லைட் கொடுங்க. இது புகழ்பெற்ற பாடல், அநேகமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த பாடல் அற்றைத்திங்கள் அவன் நிலவில் எந்த இம்முடைய எம் குன்றும் பிறர்கொளார் இற்றைத்திங்கள் இவன் நிலவில்
வெந்தரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே என்கிறார்கள். அதாவது சென்ற மாதம் முழு நிலா இருந்த பொழுது எங்களுடைய குன்று எங்களுக்கு உரியதாக இருந்தது, எங்களுடைய தந்தையும் எங்களோடு இருந்தார். இப்ப இந்த மாதம் இப்பொழுது முழு நிலா இருக்கின்ற பொழுது எங்கள் குன்றை மூவேந்தர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். எங்களிடத்திலே குன்று எங்களுக்கு உரியதாக இல்லை, எங்கள் தந்தையும் இல்லை, குன்றும் கொண்டார் எந்தையும் இளமே என்று அதில் ஒரு சொற்றொடர் வருகிறது. வெந்தரி முரசின் வேந்தர் என்ற ஒரு சொற்றொடர். அந்த வெந்தரி முரசின் வேந்தர் என்பது வெற்றி போர் செய்து வெற்றியோடு முரசுகளை கொட்டுகின்ற வேந்தர்கள் எங்கள் குன்றை கைப்பற்றி கொண்டார்கள் என்கிறார்கள். அது வஞ்ச புகழ்ச்சி. இவர்கள் போர் செய்து வெற்றி பெற்று முரசு கொட்டி வந்து அவனுடைய மலையை கைப்பற்றவில்லை, இவர்கள் வஞ்சகத்தால் கைப்பற்றினார்கள் என்று தான் இந்த பாடல் குறிப்பிடுகிறது. வானவியல் நூல்படி ஒரு சில கருத்துக்கள் உண்டு. அதாவது சனி என்ற கோள் சில ராசிகளில் இருந்தாலும், வால் நட்சத்திரம் தோன்றினாலும், சுக்கிரன் தெற்கு நோக்கி சென்றாலும் உலகில் வறட்சியும் வறுமையும் மிகுந்து தீய செயல்கள் நடைபெறும் என்பது சோதிடர்களின் நம்பிக்கை. இது புறநானூற்றிலே வேறு சில பாடல்களும் இந்த கருத்து தெரிகிறது. ஆகவே அந்த காலத்தில் சங்க காலத்திலே தமிழரிடத்துல இந்த நம்பிக்கை அல்லது இது பற்றிய ஒரு சிந்தனை இருந்திருக்கிறது. அத்தகைய நிகழ்ச்சிகள் நடைபெறும் காலத்தில் பரம்பு நாட்டில் வயல்களில் விளைவு மிகுந்திருக்கும். ஏன்னா இயற்கையா அப்படி அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்தால் வளம் குன்றும் என்று சொன்னாலும் கூட இந்த நாட்டில பரம்பு நாட்டில வயல்களில் விளைவு மிகுந்திருக்கும், புதர்களில் பூக்கள் நிரம்ப மலர்ந்திருக்கும், செம்மையான ஆட்சி நடைபெறுவதால் சான்றோர்கள் மிகுதியாக இருப்பார்கள். புன்செய் நிலங்களில் கூட மழை தவறாமல் பெய்யும். பரம்பு நாடு பாரியின் ஆட்சி காலத்தில் வளம் குன்றாமல் இருந்தது, ஆனால் இன்று வளம் குன்றியது என்று கபிலர் வருத்தத்தோடு பாடுகிறார். நிழலில்லாத நெடிய வழியில் தனித்து நின்று வந்தோர்க்கு நிழலளிக்கும் மரத்தை போல் முரசுடைய வேந்தர்களை விட அதிகமாக இரவலருக்கு வழங்கிய வள்ளல் பாரியின் நாடு இனி அழிந்து விடுமோ என்று கபிலர் மனம் கலங்குகிறார். அதாவது ஒரு நெடிய வழியில நிழலே இல்லை, வெயில் அடிக்குது, நிழலே இல்லை எங்கேயுமே, ஆனா ஒரே ஒரு மரம் மாத்திரம் இருக்கிறது. அந்த மரம் நிழலை தருகின்ற மரமாக இருக்கிறது. ஆகவே அந்த வழியில செல்கிறவர்களெல்லாம் அந்த மரத்தை நோக்கி வருவார்கள். அதுபோல இறப்பவர்களுக்கு, இரவலர்களுக்கு, பாணர்களுக்கும் புலவர்களுக்கும் பாரி மிகுந்த அளவிலே ஆதரவு அளித்தான். அவனை நோக்கி அனைவரும் வந்தார்கள். அவன் மற்றவர்களுக்கு கொடுத்தது மூவேந்தர்கள் கொடுத்ததை விட அதிகம் என்கிறார் கபிலர்.